கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று. அப்போ ஆண்டவரை நேசிக்கிற, தொழுது கொள்ளுகிற, அன்பு வைத்திருக்கிற நாம் எல்லாருக்குமே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உலகத்தின் தாய் தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்கள். தங்களுடைய சக்திக்கு மேலான ஒன்றை தான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்காக உயிரையே கொடுத்த அந்த ஆண்டவர், உலகத்தையே படைத்த அந்த தெய்வம் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறது சாதாரணப்பட்டவைகளாக இருக்குமா? இல்லவே இல்லை. மிகச்சிறந்த ஒன்றை தான் நமக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே தேவன் உங்களுக்கென்று தனிப்பட்ட விதத்தில் ஆயத்தம் பண்ணி வச்சதை நம்முடைய கண்கள் காணலை, காது கேட்கலை, இருதயத்தில் தோன்றல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நல்ல நாளிலே, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து வருகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கமே, ஆண்டவர் தேவன் நமக்கு இந்த பூமியில் உண்டு பண்ணின்னு வைத்திருக்கிற, அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை, அந்த மேன்மையை அறிந்து கொள்வதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நன்றாக புரிந்து கொள்ளலாம். என்னன்னா, ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கமே, தேவன் எனக்கு இந்த பூமியில் உண்டு பண்ணி வச்சிருக்கிறதை நான் காண, என் கண்களை தெளிவாக்க, எனக்கு அதை காட்டத்தான் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆகவே ஆவியானவருடைய துணையோடு தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை எளிதாக பிடித்து கொள்ளலாம், கண்டுபிடித்து விடலாம். ஆகவே ஆண்டவர் நமக்கு பெஸ்டானதை நமக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை பரிசுத்த ஆவியான துணை கொண்டு இன்னதுதான் என்று நாம் ஜெபத்தில் காத்திருக்கிற போது நிச்சயமாக அது வெளிப்படும். ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். ஆகவே இனி தடுமாற்றம் இல்லை, இனி தயக்கம் இல்லை, இனி காலதாமதம் இல்லை. எளிதாக நாம் அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாங்கள் கண்டுகொள்வதற்காகவே, பிடித்து கொள்வதற்காகவே எங்களுக்குள்ள நீர் அனுப்பின அந்த சத்திய ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாழ்கிறார். அவருடைய துணையோடு எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணினதை நாங்கள் கண்டுகொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்கிறீர். எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, சரியான வழி இதுவே என்று குழப்பமே இல்லாமல் தெளிவாக நீர் ஆயத்தம் பண்ணினவைகளை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வெளிப்பாடு கிடைப்பதாக, ஆவியானவருடைய துணையோடு அவர்கள் ஆண்டவரை அடைய வேண்டியதை அடைவார்களாக. அவங்களுடைய வாழ்விலே இனி தாமதம் இல்லாமல் காரியங்கள் கைகூடி வருவதாக ஒவ்வொருவரையும் மனதார் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.